நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு பாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம். இந்த பாட்டு நான் சின்ன வயசில் கேட்டு ரசித்த பாடல். இன்றைக்கு கேட்டாலும் அழகான பாடல். இயற்கையாக ஒரு பாட்டு, கிராமத்தில் மாட்டு வண்டியில் போடும்போது பாடுகின்ற பாட்டு. அப்படி குடும்பமாக எல்லோரும் போகிறாங்க, அப்போ பாடுகின்ற பாட்டு. அந்த இசைக்கும் அந்த பாடலுக்கும் அப்படியே நாமளே அந்த மாட்டு வண்டியில் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ அழகான பாட்டு. இந்த படம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. 6 புஷ்பங்கள் அப்படிங்கிற படம். கதையும் நல்லா அருமையாக இருக்கும். ரொம்ப அழகான கதை. ஸ்ரீவித்யா அவங்களாம் ஒய் விஜயா இவங்கெல்லாம் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஒய் விஜயாலாம் நீங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்தது இந்த படமாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த பாடலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை நான் இன்றைக்கி வரைக்கும் யார் பாடினாங்க, அப்படியே அந்த வாய்ஸ் வேறு எந்த பாட்டுலேயும் கேட்ட மாதிரியே எனக்கு இல்லை. கேட்டிருக்கலாம், ஆனால் நம்ம இது யார் பாடினாங்க ரொம்ப அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது அந்த பாடலை பாடியவர் சந்திரபோஸ் அவர்கள்னு, இசையமைப்பாளர் சந்திரபோஸ். அப்போ அவர் அறிமுகமாகலை இசையமைப்பாளராக. எம்எஸ்வி அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசை. அந்த இசையில் இவங்க பாடின பாடல் தான் இது. அவ்வளோ அருமையாக இருக்கும், கேட்டு பாருங்கள். அவர் இசையமைப்பாளராக வர்றதுக்கு முன்னாடியே பாடகராக அறிமுகமாக இருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய இசையில் பாடி இருக்கிறாரு. இருந்தாலும் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. கேட்டு பாருங்கள். ரொம்ப அழகான பாடல், அருமையான பாடல். இந்த மாதிரி திரும்பி பாட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ரீக்ரியேட் செய்யவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு அழகான பாடல். இன்றைக்கி மாட்டு வண்டியில் போகிறதே ஃபஸ்ட்டு சாத்தியம் இல்லை தானே. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வயல்வெளியில் போகிற மாதிரி நிறைய மாட்டு வண்டிகள், அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த மாட்டு கழுத்தில் ஒரு பெல் கட்டுவாங்க இல்லையா, அந்த சத்தம்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அப்படியே கேட்கும் போதே நம்மளே அந்த வண்டியில் போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தூரம் அந்த பாட்டை பற்றி சொல்லிவிட்டு, அந்த பாட்டு என்ன பாட்டு அதை சொல்லலையீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏண்டி முத்தம்மா ஏறி புன்னகை என்னென்ன வண்ணங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது ரொம்ப அழகான பாடல். அந்த குரலே நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கேட்டு பாருங்கள். உடனே யூடியூப்பில் சர்ச் பண்ணி கேட்டு பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டானு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.